ஹலோ மைனா குட்டீஸ். பச்சை மரங்களும் குளிர்ந்த காற்றும் நிறைந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் நல்லவன். ஆனால் ஒரு சிறிய கெட்ட பழக்கம் என்னவென்றால் அவனுடைய சோம்பேறித்தனம்தான். எந்த வேலையையும் உடனே செய்யாமல் பின்னாளில் பண்ணலாம் என்று ஒத்திவைப்பான். இப்படியே தினமும் எண்ணிக்கொண்டு தூங்கி எழுந்து ஜன்னலை வேடிக்கை பார்ப்பான். ஒரு நாள் இரவு மென்மையான நிலவொளி அந்த கிராமத்தை மூடியிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மாய தேவதை அமைதியாக அந்த சிறுவனின் அருகில் தோன்றியது. அந்த தேவதை அவனை கவனித்தாள். அவன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். அடுத்த நாள் காலை சிறுவன் எழுந்தபோது ஒரு விசித்திரமான மாற்றம் இருந்தது. அவன் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் அவனுக்கு சின்ன சின்ன சவால்களாக தோன்றின. ஒவ்வொரு வேலையும் ஒரு விளையாட்டு போல மாறியது. படுக்கையை சீராக அடுக்குவது, புத்தகங்களை ஒழுங்காக வைப்பது, பாடங்களை படிப்பது எல்லாமே அவனுக்கு சுவாரஸ்யமாக மாற ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல அவன் சோம்பேறித்தனத்தை மறந்து முயற்சி செய்ய தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகள் செய்து கொண்டு வந்தான். அவன் முகத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சி தெரிந்தது. அவன் மனதில் நம்பிக்கை வளர்ந்தது. அந்த மாய தேவதை தூரத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தாள். அவள் உதவி செய்தது தெரியாமல் இருந்தாலும் அந்த சிறுவன் தனது முயற்சியால் தான் முன்னேறி வருகிறான் என்பதை அவள் அறிந்தாள். நாட்கள் கடந்தன. அந்த சிறுவன் இனி சோம்பேறி அல்ல, முயற்சி செய்கிற ஒரு புத்திசாலி குழந்தையாக மாறிவிட்டான். அன்பான குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சிறிய முயற்சிகளே பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும். சோம்பேறித்தனம் நம்மை பின்னுக்கு இழுக்கும். ஆனால் உழைப்பும் முயற்சியும் நம்மை முன்னேற்றும். உழைத்தால் வெற்றி நிச்சயம்.